எப்படி திடீர்னு அதிசயமா கூப்பிட்டுருக்கீங்க? ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சிருச்சா? எங்கங்க ஒரு வேலை என்ன முடியல, அப்படியே தான் இருக்குது எல்லாம் பெண்டிங்ல. எப்போ டெட்லைனா? டெட்லைன் நாளைக்கு காலையில. சரி, அப்புறம் இன்னும் முடிக்காம? தலை செம்மையா வலிக்குது, ப்ராஜெக்ட் முடியல. ஒரு டீ சாப்பிட்டு வந்துடலாம். சரி வாங்க போகலாம். ஐயோ இவளா? அப்படியே உள்ள போயிடலாம். ஏன்க்கா? யாருக்கா? இவ வந்தா 10,000 கொஸ்டின் கேட்பா. எனக்கு இருக்கிற வேலையில இவ கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு பதில் சொல்லியே எனக்கு தலைவலியே வந்துடும். சரி வாங்க, என்னன்னு தான் போய் கேட்போம். சரி கேட்கலாம். அக்கா இல்லை இப்போதான் கிளம்புறேன். டவுட்டு கேட்பேன்னா எனக்கு தெரியும். உனக்கு டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம சார் ஆஃபீஸ்லேயே தான் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாரும் போய் டவுட் கேட்கலாம். வா. வாங்கம்மா. குட் மார்னிங்மா. சொல்லுங்கம்மா. மறுபடியும் என்ன டவுட்டுமா? மறுபடியும் என்கிட்ட கூப்பிட்டு வந்துட்டாங்களா? சரிம்மா, என்ன டவுட்டுன்னு கேளுங்க, அதையும் கிளாரிஃபை பண்ணிடலாம். ஆமாம் காயத்ரி, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. ஃப்ரீலான்சிங் ஆர்டர்ஸ் இருக்குன்னு ஆசைப்பட்றீங்க. நீங்கள் எந்த நிச்சு சூஸ் பண்ணுறீங்க? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எந்த மாதிரி கிளைண்ட்டை வந்து ஹண்ட் பண்ணலாம், பிக் பண்ணலாம் சூஸ் பண்ணியிருக்கீங்க? ஓகே சூப்பர்மா. நான் எஸ்யூவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், இப்படிலாம் வந்து கிளைண்ட்டை பிச் பண்ணலாம் அப்படிங்கிறத. அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி போய் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது வந்து ரொம்ப ஒரு ஓல்டு மெத்தட், இந்த ஃபேஸ்புக் குரூப்லலாம் ஆர்டர்ஸ் எடுக்கிறதுன்ட்டு. பட் இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ஸ்பேம் ஆயிடுச்சு. இந்த ஃபேஸ்புக் குரூப்லாம் பார்த்தோன்னா ஃபுல் டெட்டாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப வந்து யூனிக்காக இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் குரூப்ஸ் பார்க்கணும். உங்கள் நிச்சியை வந்து சூஸ் பண்ணணும். இப்போ வந்து எஸ்யூ வந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்தோன்னா பர்டிகுலர் நிச்சிக்கு மட்டும் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ ரியல் எஸ்டேட்ஸ்க்கு மட்டும், இன்வெஸ்டர் சம்மந்தப்பட்ட ஃபினான்ஸ் செக்டர்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி நிச்சியை சூஸ் பண்ணணும். அந்த நிச்சி ரிலேட்டடாக என்ன மாதிரி பிஸ்னஸ் குரூப்ஸ் இருக்குங்கிறத பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஷாப்பிஃபை ஆண்டர்பிரினர்ஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸ், இப்போ ஈரோடு ஆண்டர்பிரினர்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய குரூப்ஸ் ஜாயின் பண்ணணும். பட் அந்த குரூப்பை ஜாயின் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவாக இருக்கிற குரூப், அதாவது மோஸ்ட்லி ஸ்பேம் இல்லாமல் எப்படி பியூர் ஆக்டிவாக மெயின்டைன் பண்ணுவாங்க, ஃபுல் ஸ்ட்ரிக் டூல்ஸ்லாம் போட்டு, அந்த மாதிரி இதை தான் வந்து நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டு அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் போயிட்டு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்கக்கூடாது எஸ்யூ ஆர்டர்ஸ் வேணுமான்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணணும் கிளைண்ட்ஸோட. அப்போ எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து எதாவது போஸ்ட் போடுறாங்க, பிஸ்னஸ் ரிலேட்டடாக உள்ள கண்டென்ட் வருது அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்துட்டு அதுக்கு ஒரு இன்சைட்ஸ், அதுக்கு ஒரு கமெண்ட் போட்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வந்துட்டு ஒரு கம்யூனிகேட்டில் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி தான் அவங்களுக்கு என்ன வெப்சைட் இருக்கா, அவங்களுக்கு வந்து மேப் இருக்கா அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு எஸ்யூ நான் பண்ணி தரேங்கிற மாதிரி ஆரம்பிக்கணுமே தவிர டேரெக்டாக வந்து சேல்ஸ்க்கு வந்து போகக்கூடாது. ஃபஸ்ட்டு ஆக்டிவ் குரூப்ஸ் ஜாயின் பண்ணணும். அந்த குரூப்ஸில் வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸு ஒரு என்கேஜோ இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் ட்ரை பண்ணணும். மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாருமே இந்த மாதிரி தான் வந்து பில்ட் பண்ணுவாங்க. டேரெக்டாக சேல்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா ஆகாது. ஸ்பேம் குரூப்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து வெளியே வந்துருங்க ஃபேஸ்புக் குரூப்லேருந்து. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தடாக இருக்குது இப்போ. கண்டிப்பாக நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறாங்க. இந்த அப்வர், ஃபைவர், freelancer.com, yeswork.comலாம் ஆர்டர் எடுக்கலாம். நான் என்னோட கிளாஸ்லேயே நிறையா சொல்லியிருக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் அதில் போய்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு என்ன சர்வீஸ் பண்ணாலும் அதை பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. ஆனால் ஒரு ஆர்டர் கூட கிடச்சிருக்காது. பட் வந்துட்டு இது ஆர்டர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி இதை வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா இதுலேயுமே என்ன நிச்சயம் அதை தான் நீங்கள் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு லா ஃபார்முக்கு நான் எஸ்யூ பண்ணி தரேன், இது மாதிரி இன்டீரியர் பிஸ்னஸ்க்கு நான் எஸ்யூ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அதுலேயும் ஸ்பெசிஃபிக் நிச்சயம் சூஸ் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்கள் சர்வீஸ் ரிலேட்டடாக மட்டும் போடாமல் ரிசல்ட் வந்து என்ன கொடுத்துருக்கீங்கிறத அதில் போடணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு அனாலிட்டிக்கோட ஸ்க்ரீன்ஷாட்டு, ஒரு சர்ச் கன்சோலில் டிராஃபிக் வந்து ரைஸ் ஆகிற மாதிரி கீவேர்ட் ரேங்க் ஆகிருக்கக்கூடிய ஒரு சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து பண்ணக்கூடிய ரிசல்ட் வந்து அதில் சப்மிட் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்போ வந்து இப்போ இருக்கவங்களாம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி ரிசல்ட் யார் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட தான் போய் ஆர்டர் கொடுக்க போகிறாங்க. இப்போ ரிசல்ட் கொடுக்குறதுங்கிறதே நீங்கள் போடாமல் நான் இந்த சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் போட்டு வச்சோம்னா யாருமே ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படிங்கிற அந்த போர்ட்ஃபோலியோ வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த போர்ட்ஃபோலியோ பார்ப்பாங்க. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த அப்பர் 5 எல்லாம் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ரேட்டிங்ஸில் வந்து இருக்கணும். அப்போ எப்படி உங்களுக்கு ரேட்டிங்ஸ் வரும்? நீங்கள் நிறைய ஆர்டர்ஸ் வந்து வாங்கியிருக்கணும். அப்போ அது வந்து சர்ச் பண்ணும்போது உங்களை விடவே ஹைலி வந்து ரேட்டிங் இருக்கவங்க இருப்பாங்க. அப்போ நல்ல ரேட்டிங் இருந்தால் நிறைய ஆர்டர்ஸ் பண்ண உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்களா, இல்லை ஜீரோ ஆர்டர்ஸ் பண்ணி ஜஸ்ட் சர்வீஸை போஸ்ட் பண்ண உங்களுக்கு கொடுப்பாங்களா? அப்போ ரேட்டிங்ஸோ இல்லை அதுக்கு ரிவ்யூஸோ உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அப்போ நீங்கள் நிறைய சின்ன சின்ன கிளைண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணி பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ், ரேட்டிங்ஸ்லாம் வாங்கி நிறைய ஆர்டர்ஸ் அதில் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலே காட்டி இவ்வளோ ஆர்டர்ஸ் முடிச்சு
முடிச்சிருக்கேன், இவ்வளோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னா ரிசல்ட்டும் போட்டிருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகும். அது நிறைய பேர் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி சர்வீஸ் போட்டாவே நடக்குங்கிறது ஒரு முட்டாள்தனமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்துட்டு ரிசல்ட் ஓரியன்ட் நீங்கள் என்ன பண்ண போர்ட்ஃபோலியோ போட்டுட்டு ரேட்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பேஷன்ஸ் இருக்கணும், ஸ்லோவாக தான் வந்து இந்த ப்ராசஸ் நடக்கும். இது எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜென்யூனாக வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர்ஸ் ப்ளேஸ் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் சப்போஸ் யாருக்காவது ரிசல்ட் சரியாக கொடுக்கல, தப்பாக பண்ணிட்டீங்கன்னா நெகட்டிவ் ரேட்டிங்கும் வந்துடும். சப்போஸ் நெகட்டிவ் ரேட்டிங் வந்துச்சு அப்படின்னா ஃபைவர் அபோர்க்கில் உங்களோட ப்ரொஃபைல் வந்து டவுன் ஆகிட்டே போயிடும். அதுக்கப்புறம் எப்படி 10 ஆர்டர் வந்துச்சோ அது கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு 0 ஆர்டர்ஸாக வந்துடும். இப்போ இந்த ரேட்டிங்ஸையும் நம்ம மெயின்டைன் பண்ணுறது இதில் முக்கியமாக இருக்குது. இப்போ அப்பர் ஃபைவர் பொறுத்த வரைக்கும் ஆர்டர்ஸ் இருக்கிறதுல ஸ்ட்ராட்டஜி வைஸ் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுமே தவிர டேரெக்டாக வந்து கிடைக்காது நம்மளுக்கு. இது வந்து ஒரு செகண்ட் சூப்பரான மெத்தட் அப்வொர்க்ஸ் ஃபைவர் எஸ்ஓக்கெலாம் ஆர்டர்ஸ் இருக்கிறது. பட் நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கும். இந்த கோல்ட் இமெயில் கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, பிஸ்னஸ் பீப்புளாக மெயில் பண்ணி அவங்கள அப்ரோச் பண்ணி ஆர்டர் எடுக்கிறது. அதில் உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? இப்போ பிஸ்னஸ் பீப்புளுக்கு தான் மெயில் பண்ணீங்க, அந்த டேட்டாலாம் எங்கேருந்து எடுத்தீங்க? இதுதான் ஒரு பெரிய தப்பு. இப்போ பிஸ்னஸ் பீப்புளோட இமெயில் கான்டாக்ட் நம்பர்லாம் ஈஸியாக கிடச்சிரும். இப்போ ஜெஸ்டைல் இருக்குது, ஹெல்ப் இருக்குது, நிறைய பிஸ்னஸ் டைரக்டரிஸ்லாம் இருக்குது, அப்புறம் கூகுள் மேப் இருக்குது. கூகுள் மேப்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது கூகுள் மேப் எக்ஸ்ட்ராக்டர்லாம் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இமெயில் ஐடி கான்டாக்ட் நம்பர்லாம் எடுத்துடலாம். இப்போ கோல்டு இமெயில் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டாவை எடுத்து நம்ம ஒட்டுக்காக வந்து மெயில் பண்ணால் வந்துட்டு டேரெக்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பீப்புளோட வெப்சைட்டுக்கு தான் நம்ம எஸ்இஓ பண்ண போகிறோம். அப்போ அந்த வெப்சைட் என்ன பண்ணணும், எது ஆப்டிமைஸ் இல்லாமல் இருக்குது, எதாவது எரர்ஸ் அதிகமாக இருக்குது, ஆன் பேஜ் எது சரியாக பண்ணாமல் இருக்கிறாங்க, பேக்லிங்ஸ் அது கிடையாது, டெக்னிக்கல் இஷ்யூவும் வீக்காக இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் பீப்புளை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணணும். கிளியராக வந்து நம்ம சொல்லணும், சார் இந்த மாதிரி உங்களோட வெப்சைட் இந்த மாதிரி இருக்குது, இதில் வந்து எரர்ஸ் வந்து நிறையா இருக்குது, அதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும், இதை சால்வ் பண்ணனா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும், கஸ்டமரோட இது இம்ப்ரூவ் ஆகுங்கிற ஒரு கோல்டு இமெயில் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு 100 இமெயில் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக லெஸ் தான் வரும். ஏன்னா கோல்டு இமெயிலுங்கிறது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதுவுமே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஃபாலோ பண்ணுறது தான். அப்போ 100 பேர் பண்ணோம்னா 100 பேர்த்துலேருந்து ரிப்ளை வரும்னு எதிர்பார்க்க முடியாது. அதில் 1-2 பேர் சரி நீங்கள் சொல்லுங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிப்ளை பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு கூகுள் மீட் அரேஞ்ச் பண்ணி இது மாதிரி இந்த வெப்சைட்டில் இது எரர்ஸ் இருக்குது, இவ்வளோ வீக்காக இருக்குது, சைடோட ஸ்பீடு கம்மியாக இருக்குது, எரர்ஸ் இருக்குது, ஆன் பேஜ்லாம் வீக்காக இருக்குன்னு சொன்னோம்னா அவங்க ஓகே என்ன சார்ஜ்னு சொல்லிட்டு கோட் அனுப்புன்னு கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கொட்டேஷன் பண்ணி கிளைண்ட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஆர்டர்ஸ் எடுத்துடலாம். பட் இது வந்து கண்டிப்பாக ஸ்லோவாக தான் நடக்கும். பட் இது வந்துட்டு நீங்கள் ஒவ்வொன்றா ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு மெயில் பண்ணி ஆர்டர்ஸ் எடுக்கிறது தான். பட் இது வந்து ஒரு ஃப்ரீ மெத்தட் தான், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் பண்ணுறது தான். இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸில் பார்த்தோம்னா நிறையா பீப்புள் வந்துட்டு ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணவங்களாம் இந்த கோல்டு இமெயில் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் இது வந்து ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் தான், ஸ்லோவாக வந்து நம்ம மெயில் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எந்த கிளைண்ட்டு ரெஸ்பான்ஸ் வருதோ அவங்கள டக்குன்னு கூகுள் மீட்டில் கனெக்ட் ஆகி நம்ம சீக்கிரம் கவர் பண்ண பார்க்கணும். இது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். சார் இதெல்லாம் ஓகே சார். இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் என்ன பண்ணனா சீக்கிரமாக வந்துட்டு நம்மளால ஆர்டர்ஸ் எடுக்க முடியும்? அதாவது ட்ரெண்டிங்கில் எந்த மெத்தட் சூப்பராக இருக்குன்னு கேட்குறீங்க. ட்ரெண்டிங்கில் இருக்கிறது லிங்க்டின் தான். இப்போ எல்லா பீப்புளுமே வந்துட்டு கிளைண்ட்டை போய் ஹண்ட் பண்ணுறது லிங்க்டினில் தான் பண்ணுவாங்க. இந்த கான்செப்ட் பேர் லிங்க்டின் அவுட் ரீச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம இதுக்குமே என்ன பண்ணணும்னா ஸ்பெசிஃபிக்கான நிச்சி சூஸ் பண்ணி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நிச்சி ஸ்பெசிஃபிக் போகிறது தான் பெஸ்ட்டு. இப்போ ரியல் எஸ்டேட் சூஸ் பண்ணுறீங்கன்னா ரியல் எஸ்டேட் சிஇஓ இன் குஜராத், மகாராஷ்டிரா, மும்பைன்னு போட்டு அந்த ஒரு பிஸ்னஸ் பீப்புளோட நம்ம கனெக்ட் ஆகிடணும். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஸ்னஸ் பீப்புள் கனெக்ட் ஆனோன்னே அவங்ககிட்ட போய் நான் எஸ்இஓ உங்கள் வெப்சைட் பண்ணித்தரேன், லோக்கல் எஸ்இஓ பண்ணித்தரேன் அப்ரோச் பண்ணக்கூடாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்கணும். இப்போ வேல்யூ கொடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் லிங்க்டின் இதில் வந்துட்டு நீங்கள் பண்ண ரியலான ஒரு கேஸ் ஸ்டடீஸை அப்டேட் பண்ணணும். இப்போ அதுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாகவோ இல்லை கம்மியாக சார்ஜ் பண்ணியோ ஒர்க் பண்ணி ஒரு ரிசல்ட் கொடுத்து ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த கேஸ் ஸ்டடீஸை நீங்கள் எடுத்து உங்களோட லிங்க்டினில் அப்டேட் பண்ணிட்டு வாங்க. அது அனாலிட்டிக்ஸு, சர்ச் கன்சோலோட ரேங்கிங் பொசிஷன் இம்ப்ரூவ் ஆனது, டெக்னிக்கல் இஷ்யூட ஸ்பீடெல்லாம் அதிகப்படுத்தி கொடுத்துருப்பீங்க அந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத இந்த ரிசல்ட்ஸு கேஸ் ஸ்டடீஸ் எஸ்இஓ கேஸ் ஸ்டடீஸ்லாம் வேல்யூ கொடுத்து அப்டேட் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் அல்கரம் என்ன வந்துட்டு இருக்கு, லேட்டஸ்ட்டாக எஸ்இஓ என்ன வந்துட்டு இருக்கு, ஒரு ரெகுலர் போஸ்ட் போட்டு இருந்தீங்கன்னா ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. உங்கள் கனெக்டில் இருக்கக்கூடிய அந்த சிஓ பிஸ்னஸ் பீப்புளெலாம் பார்க்கும்போது அவங்க உங்க இதில் கமெண்ட் போடுவாங்க. அதே மாதிரி அவங்களோட இதுலேயும் வந்துட்டு ஏதாவது போடுறாங்க அப்படின்னா ஒரு வேல்யூ கமெண்ட் போடும்போது உங்களை ஞாபகம் வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு நம்பர் ஷேர் பண்ணிட்டு அவங்களோட ஒரு வேல்யூவான ஒரு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணும்போது கொடுப்பாங்க. இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஏஜென்சி பார்த்தோம் அப்படின்னா லிங்க்டின் அவுட்ரீச் தான் ஃபுல்லுமே பண்ணுவாங்க. கம்பெனியே பார்த்தோம் அப்படின்னா லிங்க்டின் அவுட்ரீச்சில் மட்டும் தான் கிளைண்ட் பேஜ் பண்ணி எடுக்கிறாங்க. பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவும் ஸ்லோ ப்ராசஸ் தான். உடனே நம்ம பேசி அவன் எஸ்ஓ ஆர்டர்ஸ் கொடுங்கன்னு வாங்குறது கிடையாது. இப்போ வேல்யூ ஆட் பண்ணணும், ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும். இது வந்து ஸ்லோவாக தான் நடக்கும். இது 3-6 மாதங்களுக்கு நம்ம இதை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்லோவாக வந்து கிடச்சிருவாங்க. பட் வந்து ஒரு விஐபியாக நம்ம சூஸ் பண்ணனால இப்போ ஒரு கிளைண்ட் எடுத்தால் கூட உங்களுக்கு
50,000 1 lakh பே பண்ணுற அளவுக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஸ்லோ ப்ராசஸில் கூட நீ ஒரு நல்ல கிளைண்ட் பிச் பண்ணிங்கன்னா அவங்க ரெஃபரன்ஸ்லேருந்து கூட உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ மோஸ்ட் ட்ரெண்டிங்கான இந்த லிங்க்டின் அவுட்ரீச்சுங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடு அப்படிங்கிறது சொல்லலாம் ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு. ஓகே சார், இன்னைக்கு போயிட்டு எல்லா போர்ட்ஃபோலியோ நான் லிங்க்டின்ல அப்டேட் பண்ணுறேன் சார். கண்டிப்பாக பண்ணுங்கம்மா. போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ணுறதுக்காக ஃப்ரீயாவோ இல்லை லோ காஸ்ட்லேயும் வந்துட்டு பண்ண சொல்லியிருக்கீங்க ப்ராசஸ். அதுக்கு கிளைண்ட்ஸ்க்கு நான் எப்படி சார்? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிகினராக இருக்கிறோம், ஃப்ரெஷராக இருக்கோன்னா எடுத்தோடனே நம்மளை நம்பி எந்த ஒரு கிளைண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ அந்த சூழ்நிலை என்ன பண்ணணும், நம்ம ஃப்ரீயாக கூட பண்ணி கொடுக்கணும், இல்லை ரொம்ப லோ காஸ்ட்டுக்கு பண்ணி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிடணும். அப்போ இதுக்கு வந்து நம்ம கிளைண்ட் வந்து உடனே கிடைக்கணும். அப்போ வந்து இதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் என்னென்னா உங்களோட லோக்கல் ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புளை அப்ரோச் பண்ணுறது. இப்போ நம்ம டேரக்ட் அப்ரோச் இந்த 1-to-1 இதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்தோடு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம உங்களோட லோக்கல் ஏரியா இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புளை வந்து மேப்பை வச்சு இது எடுங்க. இப்போ அவங்களோட லோக்கல் மேப்ஸ்லாம் சர்ச் பண்ண முன்னாடி வருதா, அவங்க வெப்சைட்லாம் சர்ச் பண்ண முன்னாடி வருதா, அதில் எரர்ஸ் இருக்கா, 404 எரர்லேருந்து டெக்னிக்கல் எரர்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அதை வந்து அந்த எரர்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், ஃபஸ்ட் பேஜ் வரதுக்கு என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆடிட் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணணும். அப்போ அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை வச்சு அவங்கள அப்ரோச் பண்ணணும். கால்லையோ இல்லை மெயிலையோ டேரெக்டாக பார்த்தோம், ஏன்னா லோக்கல் ஏரியா தானே, அவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த இதை வந்துட்டு ஒரு பிடிஎஃபாக ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கிளைண்ட் வந்து ஈஸியாக அட்ராக்ட் ஆவாங்க. எதுவுமே இல்லாமல் கேட்கறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் லெவலில் இருக்கும்போது ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட்டாக அவங்கள வச்சு அப்ரோச் பண்ணும்போது ஈஸியாக வந்து அட்ராக்ட் ஆயிடுவாங்க. இப்போ அந்த பீப்புள்கிட்ட வந்து கேட்கும்போது அவங்க ஓகே இதை ரெடி பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ், நானும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலான்னு ஐடியா இருக்குன்னு இருக்கிற பீப்புள் மட்டும் உங்கள்ட்ட ஈஸியாக கன்வெர்ட் ஆவாங்க. அதுவும் நீங்கள் ஃப்ரீ லோ காஸ்ட்லாம் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக சரி நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் கேட்க போகிறாங்க. இப்போ அந்த மாதிரி பீப்புளுக்கு நீங்கள் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். சூப்பர்மா. ஓகேம்மா, இன்றைக்கி வந்து ஒரு 5 இது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்கமிங் டேஸில் உங்களுக்கு நிறைய இது சொல்கிறேன். பட் ஃபைனலாக வந்து நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணும்போது உடனே நம்ம எஸ்ஓ கேட்டோம், நம்மகிட்ட அமௌண்ட் வாங்குகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட்டே ஆகாது. அப்போ நம்ம வந்து ஒரு அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பீப்புளோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம். அவனுக்கு ஒரு டென்டல் கிளினிக் இருக்காங்க, அவனுக்கு கஸ்டமரே வரல, சரிங்களா, ஒரு பியூட்டிஷியன் வந்து ஒரு சென்டர் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு கஸ்டமரே வரல அப்படின்னா இப்போ நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணுறோங்கிறதுனா ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறோம், ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம். அப்போ கிளைண்ட் வந்து அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவங்க மணியோ இல்லை இதுவே எக்ஸ்பெக்ட் பண்ண மணி ஹையாக இருக்குது, ஆர்டர் தரணுங்கிற இன்டென்சிட்டி அதெல்லாம் தாண்டி அவங்க எதிர்பார்க்குறது அவங்களோட ப்ராப்ளம் வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும். அப்போ அந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து நம்மளோட சர்வீஸை ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள். ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியோடு அவங்ககிட்ட போயிட்டு உங்கள் ப்ராப்ளத்தை நான் இந்த டேஸ்க்குள்ளே இவ்வளோ ரிசல்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு கேரண்டி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரிசல்ட் பார்த்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஃபரும் வருவாங்க, அவங்களும் லாங் டேர்ம் உங்களோட ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ரிசல்ட் ஓரியன்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியோட போவாங்க. கண்டிப்பாக ஃப்ரீலான்சிங் வந்து சக்ஸஸ் ஆகும். ஆல் த பெஸ்ட். ஆல் த பெஸ்ட்மா. இது ஒரு சீரியஸாக கண்டினியூ ஆக போகுது. டே 1 வீடியோ இது. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் புது புது ஐடியாஸோட நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என் கூட சேர்ந்து ஷேர் கூட கற்றுக்கோங்க. இந்த மாதிரி டெக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக்னாலஜியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் டவுட்ஸ்லாம் கமெண்ட்டில் கேளுங்க.